தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக நடைபெறும் இந்த வீர வணக்க நாள் கூட்டத்தில் முதலில் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் மறையாத வாழ்ந்து கொண்டிருக்கும் பொன்மனச் செம்மல், மக்கள் தலைவன், புரட்சி தலைவர், நான் வணங்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து இன்று மக்களிடத்தில் இல்லாவிட்டாலும் நம்மையெல்லாம் தெய்வமாக வழிநடத்தும் என்னை பெற்ற தாய்க்கு இணையாக, என் உற்ற தாயாக என்னை காப்பாற்றி கொண்டிருக்கும் நம் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, அம்மா அந்த பக்கம் நிற்க வேணாம் ராஜா, தயவு செஞ்சு அந்த பக்கம் யாராவது கேமரா அந்த ஸ்டாண்டு சுற்றி வரும், கொஞ்சம் தயவு செஞ்சு நிற்காதீங்க. யாராவது நம்ம ஆளுங்க 2 பேர் அங்கே நின்று கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தால் பெட்டராக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா தலையில் அடிப்பட்டா இரும்பு அதுக்காக தான், பார்த்தீங்களா தலையில் போடும், அதுக்காக தான் பயப்படுறோம், வேற ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் தள்ளி நின்றுக்காங்க, பிரச்சனை இல்லை. அதே போல புரட்சி தலைவி அம்மாவிடத்தில் தன்னை ஒப்படைத்த பிறகு திருமணமான சில வருடங்களிலே, இளம் வயதிலேயே புரட்சி தலைவி அம்மாவை சந்தித்த பிறகு தனக்கு திருமணம் ஆகிவிட்டது, தன் கணவர் இருக்கிறார், தனக்கு ஒரு குழந்தை வேண்டும், ஒரு குடும்பம் வேண்டும் என்று கூட நினைக்காமல் கணவர் மரியாதைக்குறை மறைந்த அண்ணன் எம்என் நடராஜனை விட இனி என் வாழ்க்கை பூரா அக்காவுக்கே சொந்தம் என்று 33 வருடங்கள் அம்மாவுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த தியாக தலைவி கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை வணங்கி தந்தை பெரியாரின் செயலாற்றல், பேரறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றல், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அழகிய புன் சிரிப்பு, மாண்புமிகு அம்மாவின் துணிவு கனிவு, தம்பி ஒரு நிமிஷம், மாண்புமிகு சின்னம்மாவின் தியாகம் அனைத்தையும் ஒருங்கே பெற்ற மக்கள் செல்வர், புன்னகைக்கு சொந்தக்காரர், 1000 பத்திரிகைகள் கேள்வி கேட்டாலும் அசராமல் சிரித்து கொண்டே பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திறமை படைத்தவர், அன்று புரட்சி தலைவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், பிறகு அம்மாவை ஏற்றுக்கொண்ட மக்கள், இன்றைக்கு இந்த அண்ணா திமுகவை வழிநடத்தக்கூடிய துரோகிகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே மக்கள் தலைவர் இவர்தான் என்று கை காட்டியிருக்கும் இன்றைய ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர், மிக விரைவில் மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர், நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் வருகை தர உள்ள மாண்புமிகு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மரியாதைக்குரிய கழக முன்னோடிகள், மரியாதைக்குரிய அண்ணன் துரை கோவிந்தராஜன் அவர்களே, மரியாதைக்குரிய கழக பொருளாளர் அண்ணன் எம் ரங்கசாமி எம்எல்ஏ அவர்களே, வருகைக்குரிய கழக அமைப்பு செயலாளர் ரத்ன சபாபதி எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அரசு கொறடா மாவட்ட கழக செயலாளர் மனோகரன் அவர்களே, மரியாதைக்குரிய கழக அமைப்பு செயலாளர் ராஜமாணிக்கம் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் பாளை அமரமூர்த்தி அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய முன்னாள் மேயரும், நான் பிறந்த என் சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டத்தின், நான் அவரை ராணின்னு தான் கூப்பிடுவேன், ஏன்னா எங்கள் ஊருக்கு அவங்க ராணி தான். இன்றைக்கி அவங்க ஆளுங்கட்சிக்கு போயிருக்கலாம், ஆனால் ஆளும் கட்சிக்கு போவதை விட, துரோகத்துக்கு துணை போவதை விட தியாகத்திற்கு துணையாக நிற்போம் என்று இன்று சின்னம்மா தலைமையையும் துணை பொதுச்செயலாளர் தலைமையையும் ஏற்று இன்று கழக பணியாற்றி எனக்கு முன்னால் பேசும்போது சொன்னாங்க, வெள்ளமண்டி நடராஜனை பற்றியும் குமாரை பற்றியும், எல்லாம் அர்த்தராத்திரில் கொடை பிடிக்கிறவங்களை பற்றி கேட்டால் என்னமா பண்ண முடியும்? குமாருக்கு அம்மா போட்ட பிச்சை, 10 வருஷம் எம்பி, எவ்வளோ சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சாச்சு வாழ்க்கையில். எனக்கு தெரியும், குமாரை நான் பலமுறை அம்மா அப்பாக்க கார்டனுக்கு போகும்போது இந்த மாரிஸ் ஹோட்டலில் வந்து தங்குவார். இதை குமார் வேணால் நாளைக்கு மேலே கேஸ் போட்டாலும் கவலை இல்லை. அந்த மாரிஸ் ஹோட்டலில் காஃபி கொடுப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கூட டிப்ஸ் போட மாட்டார், 2 டிப்ஸே போட வேணாம்ப்பா. திருச்சியில் வேலை செய்கிற திருச்சியை சேர்ந்த சப்ளையர்கள் மாரிஸ் ஹோட்டலில் இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க. அந்த ஏழை குடும்பத்திற்காக பென்ஷன் வரல, குழந்தைக்கு சீட்டு வேணும்னு நாங்கள் அம்மா செக்ரட்டரியேட் போயிட்டு வர வரைக்கும் மாரிஸ் ஹோட்டலில் உட்காந்து காஃபி சாப்பிடும் போது என் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க கொடுத்த லெட்டரை அங்கேயே தூக்கி போட்டு, எனக்கு இதை விட வேலை இருக்குது, நீ வேணா என்னை வந்து திருச்சியில் பாரு, ஏன் சென்னையில் பார்த்து லெட்ரு வாங்கினா செல்லாதா? திருச்சியில் வந்தால் தான் செல்லுமா? உனக்கு அம்மா பிச்சை போட்டதே ஏழை மக்களுக்கு உதவி செய்யதானே தவிர உன் குடும்பத்தை வேலை பார்த்திக்கிறதுக்கு இல்லை குமார் அவர்களே. சிடுமூஞ்சியின் உச்சகட்டம் குமார். முடிய போது உன் வாழ்க்கை இன்னும் எண்ணி 60 நாள்.
அதன் பிறகு யாரும் உன்னை சட்டம் பண்ண மாட்டாங்க. அதுதான் காலம் உனக்கு தரக்கூடிய தண்டனை. இன்னொருத்தர் வெள்ளமண்டி நடராஜன் கவுன்சிலருக்கே மனோகரண்ணன் பின்னாடி எத்தனை நாள் சுத்தினாருங்க. ஏங்க எனக்கு 15 வருஷம் வரலாறு அதிமுகவில். நான் ஒன்றும் நேற்று கட்சிக்குள்ளே வந்து பேசலை, இவங்களெல்லாம் பார்த்து தான் பேசுகிறேன். 15 வருஷத்தில் ஒரு கவுன்சிலர் வாங்கிறதுக்காகவே அண்ணன் மனோகரன் பின்னாடி சுத்தினவர் இன்னைக்கு யாரை பற்றியும் கவலைப்படாமல், ஓட்டு போட்ட மக்களை கவலைப்படாமல், திருச்சியில் அவரை ஜெயிக்க வச்ச தொகுதியை கவலைப்படாமல், பேர பிள்ளைகளுக்கு காது குத்துறதுக்காக ஒரு பேர குழந்தைய எல்லார் கையிலையும் கொடுத்து இன்னைக்கு காலைல நான் இறங்குறேன். எடப்பாடி கையில் அந்த குழந்தை இருக்குது, ஓபிஎஸ் கையில் அந்த குழந்தை இருக்குது, மந்திரிங்க கையில் எனக்கு குழந்தை இருக்குது. முதல்ல எனக்கு தெரியல. நான் சாருபாலாட்ட இப்போ தான் கேட்டேன், யாருமா குழந்தை எல்லாரும் தூக்கி வச்சுருக்காங்களேன்னு. சத்தியமாக நான் என்ன தெரியுமா நினச்சேன், ஜெயக்குமாரோட தம்பி பாப்பாவை தான் இவர் தூக்கி வச்சுருக்காரு போல இருக்குன்னு நினச்சேன். அவரோட ஜெயக்குமார் திருந்தி தன் குழந்தைய கொண்டு போய் தம்பி பாப்பாவை காமிச்சிட்டார் போல இருக்கு, அதைத்தான் எல்லாரும் ஆசையாக வச்சுருக்காங்க. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லைங்க காது குத்து விழாவுக்கு வந்தாங்க அந்த ஃபோட்டோ. ஏயா உன் பேரங்களுக்கு காது குத்து விழா நடத்து நான் வேண்டான்னு சொல்லலை. நீ அடிக்கிற போஸ்டருக்கான செலவை, நீ அந்த காது குத்து விழாவுக்கான செலவை யார் பணத்துலேருந்து செலவு பண்ணுறீங்க? உங்கள் அப்பா வீட்டு பணத்துலேருந்தா செலவு பண்ணுறீங்க? உழைச்ச காசுலேருந்தா செலவு பண்ணுறீங்க? மக்கள் வரி பணத்தை கொள்ளையடித்து வைத்து இன்றைக்கு அந்த காசுல உங்க குடும்ப ஆடம்பர விழாவை நடத்துறீங்களே. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த காலம் மாதிரி இல்லை. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. நீங்கள் நினைக்கலாம் ரெட்டையில கையில் இருக்கு, கிராமத்தில் போனால் மக்களுக்கு ரெட்டையில தானே தெரியணும். இல்லை, இன்னைக்கு இருக்கிற ஓபிஎஸ் சிபிஎஸ் கடத்துற கம்பெனி இது ஆட்சி இல்லை. நீங்கள் நடத்துகிற கம்பெனிக்கு சொல்கிற ரெட்டையில யார் கையில் இருக்க வேண்டும் என்பதை ஆர்கே நகர் மக்கள் புரிய வைத்து விட்டார்கள். இனிமே ரெட்டையிலோட நீங்க போய் நின்னா அங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓட்டாது வாங்கினீங்க, நீ டெபாசிட் வாங்க மாட்டீங்க. ஆவே அருமையாக உரையாற்றிய என் அருமை சகோதரி. ஏன்னா அதுக்கப்புறம் வேற டாபிக் போயிடும், அவங்க பேசுறதுக்கு பதில் சொல்லணுமே. ஏன்னா எனக்கு இந்த வயிற்றுச்சலை பார்த்ததுனால சொன்னேன். அருமை சகோதரி சாருபாலா தொண்டைமான் அவர்களே, மரியாதைக்குரிய வெற்றி வேட்பாளர், இப்போ சொல்றேன், நீ எப்போ தேர்தல் வச்சாலும் சரி, திருவாரூரில் வெற்றி பெற போவது எங்கள் தலைவர் கை காட்டிய எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் காமராஜ் தான். அந்த காமராஜ் இருக்க வேண்டிய இடத்துல இவர் இருக்க வேண்டியவர் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த காமராஜ் ஏதோ லீலைகள் பண்ணி யார் காலிலையோ விழுந்து வந்துட்டார். ஆனால் நல்ல உழைப்பாளர், நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருக்கேன். இவருக்கு சீட் அனௌன்ஸ் பண்ணி சீட் இல்லைன்னு தெரிஞ்ச போதும் சரி, பதவி இல்லைன்னு தெரிஞ்ச போதும் சரி, நான் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது கேட்டேன், பல முறை உங்களுக்கு வாய்ப்பு விலகிடுச்சே என்னங்க. நான் ஒன்று சொன்னார், எனக்கு அரசியலில் வந்து நான் வாய்ப்பு வாங்கிறதுக்காக வரல, நான் தலைவரோட விசுவாசியா அம்மாவோட விசுவாசியா என்றைக்குமே இருக்கணும்னு தான் வந்தேன். அன்னைக்கு எனக்கு சொன்னவர் இப்பொழுது என்கிட்ட சொன்னது, இனிமேல் நான் சின்னம்மாவுக்கு விசுவாசியாகவும் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு விசுவாசியாகவும் தான் இருப்பேன் என்று வெற்றி வேட்பாளர் நிச்சயமாக நாளை நமதே நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க என்று கூறி, மரியாதைக்குரிய அண்ணன் காமராஜ் அவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் குடவாசல் எம் ராஜேந்திரன் அவர்களே, அனாவரம் பாஸ்கர் அவர்களே, மரியாதைக்குரிய பாலமுருகன் அவர்களே மற்றும் நம்முடைய துணை பொதுச்செயலாளர் வருகை தர உள்ளதனால் அனைவர் பேரையும் படிக்க முடியாததற்காக சிறந்தாழ்த்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து கழக முன்னோடிகளே, அரியலூர் மாவட்ட ஒன்றிய பேரவை செயலாளர்களே, வருகை தர உள்ள இந்த மாவட்ட கழகத்தின் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்கு நோக்கினாலும் அம்மா படத்தையும் சின்னம்மா படத்தையும் துணை பொதுச் செயலாளரையும் அருமையாக இங்கே சித்தரித்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த வீரவணக்க நாள் கூட்டத்தை ஏற்பாடு செய்து எனக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கிய மாவட்ட கழக செயலாளருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து கழக முன்னோடிகளே, நன்றியுரை வருகை புரிந்திருக்கும் என் மரியாதைக்குரிய பெரியோர்களே, நான் ஏன் சகோதரர்கிட்ட தாய்மார்கள் எல்லாம் முன்னாடி வந்து உட்காரணும்னு சொன்னேன் தெரியுமா? நம்முடைய புரட்சி தலைவி அம்மா எங்க பேசினாலும் பெண்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே என்று ஒரு தெய்வத்திற்கு இணையாக பெண்களை வைத்திருந்தவர் புரட்சி தலைவி அம்மா. தலைவருக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்திருக்கீங்க, உங்களை தெய்வத்திற்கு இணையாக, அதனால தான் அம்மா கூப்பிட்டாங்க. அந்த தெய்வங்களான நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறத பார்க்கும்போது இன்றைக்கு சின்னம்மாவுக்கும் துணை பொதுச் செயலாளருக்கும் அதே தெய்வமாக நின்று நீங்கள் வழிநடத்தக்கூடியவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் இளைஞர் பட்டாளம் நான் உண்மையிலே பாராட்டுற, வியந்து போகிறேன். எங்கேருந்து இந்த தம்பிங்கெல்லாம் வந்தாங்க, எப்படி துணை பொதுச் செயலாளர் மேலே இவ்வளோ ஈர்ப்பு வந்தது, எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை. ஐடி விங் நான் சொல்லலை, இன்னைக்கு எந்த பத்திரிகைக்கு நான் ஊடகங்களுக்கு விவாதங்களுக்கு போனாலும்
அந்த பத்திரிகையில் ஆஃபீஸில் இருக்கவங்க, டிவி ஆஃபீஸில் இருக்கவங்களே சொல்கிறது, இன்னைக்கு இருக்கிற கட்சியிலேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஐடி விங் தான் சூப்பராக செயல்படுறாங்கம்மா. இது பெருமைக்காக இல்லை, சந்தோஷத்தோட சொல்கிறேன். நான் அவங்கள புகழணும்னு சொல்ல, உண்மையை சொல்கிறேன். எனக்கு அதை விட ஆச்சரியம், ஆர்கே நகர் தேர்தல் நம்ம கேட்ட சின்னம் கிடைக்கல, தொப்பி கொடுங்க கிடைக்கல, வேற எதை கொடுனாலும் கிடைக்கல. கடைசி நேரத்தில் குக்கரை கொடுக்குறாங்க. 8:30 மணிக்கு நாம தான் கடைசியாக சின்னம் பெற்ற வேட்பாளர். குக்கரை கொடுத்த உடனே டிவியில் 8:30 மணிக்கு அப்போனிக்கு இயக்கம் கூட ஆரம்பிக்கல, ஒரு சுயேட்சை வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுங்கப்பட்டதுன்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் 8:30க்கு போகுது. 8:40க்கு என் வாட்ஸ்அப்பை திறக்கிறேன். அந்த குக்கரோடைய விசில் சத்தம் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ட்விட்டர்லேயும் பறந்தக்கூடிய அளவுக்கு நம்ம தம்பிங்க வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி மேடையில் வீட்டிருக்கிற எனக்கு எவ்வளோ முன்னோடிகள் உட்காந்துருக்காங்க, எவ்வளோ கழக அமைப்பு செயலாளர்கள் எல்லாருமே இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் அதிமுகவில் இருந்தவங்க தான், மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க தான். ஆனால் உங்களை எல்லாம் நான் தலைவணங்கி வரவேற்று பாராட்ட நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு போனால் உங்களை உட்பட சொல்கிறேன், 500 கோடிக்கு டெண்டர் கிடைக்கலாம். ஆனால் நம் கழக முன்னோடிகள் எங்களுக்கு 500 கோடி டெண்டர் தேவையில்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் தான் முக்கியம் என்பதற்காக தியாக தலைவி சின்னம்மாவையும் துணை பொதுச் செயலாளரையும் தலைவர்களை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிற நீங்கள் தான் 3வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய தலைமுறையை உருவாக்கிய வரலாறு உங்கள் அனைவருக்கும் சொந்தம். இதை யாராலையும் அசைக்க முடியாது. அதே போல தான் உங்களுக்குமா. நீங்கள் ஆளுங்கட்சிக்கு போகலாம், அங்கே போய் உட்காரலாம், என்ன வேணாலும் ஒரு கூட்டத்துக்கு வர்றது என்ன வேணாலும் கிடைக்கும். ஆனால் என்ன இன்னைக்கு மக்கள் சொல்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க பின்னாடி போகிறத விட தியாகம் செஞ்சவங்க பின்னாடி நிற்கிறோங்கிறாங்க. மகாபாரத வரலாறு தான். கௌரவர்கள் 100 பேர் இருந்தாங்க, பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தான் இருந்தாங்க. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் பதவியை இழந்து உண்மைக்காக தர்மத்திற்காக போராடியதால் அவர்கள் பல துன்பங்களை அறிவிச்சாங்க. ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருந்த கௌரவர்கள் எல்லா கஷ்டத்தையும் பஞ்சபாண்டவர்கள் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் மகாபாரத குருஷேத்திர முடிவு என்னாச்சு? 100 பேரை கொண்ட கௌரவர்கள் ஜெயிக்கவில்லை, 5 பேரை கொண்டு தர்ம தலைவரான தர்மர் தலைமையில் உள்ள பஞ்ச பாண்டவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அதுதான் இன்றைய வரலாறு. ஆளும் கட்சி வெற்றி பெற முடியாது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறணும். உயிர் நீத்த தியாகிகள் மீது ஆணையா சொல்றேன். நம்ம ஊருக்கு இன்னைக்கு வந்து வீர வணக்க நாள், சந்தோஷப்படுறேன். இங்க பக்கத்திலேயே வீர வணக்க நாள் தியாகி இந்த ஊர்ல இருக்கிறார், சின்னசாமி அவர்கள். அதே போல திருச்சியில் நம்முடைய இருக்க நம்ம சென்னையில் நம்முடைய தாளமுத்து நடராஜன், விருகம்பாக்கம் சீனிவாசன், திருச்சியில் தியாகிகள்னு எதுக்காக உயிரை கொடுத்தாங்க? அவங்க என்ன பதவிக்காகவா? கொடநாடு மாதிரியா? பதவி வேணும், அதிகாரம் வேணும்னு உயிரை கொடுக்கறதுக்கு, மன்னிக்கும் உயிரை வாங்கிறதுக்கு எதுக்காக உயிரை கொடுத்தாங்க? இந்த தமிழ்நாட்டில் தமிழை தவிர ஹிந்தியை திணிக்க பார்த்தாங்க. அன்னைக்கு என் தாய்மொழியை விட மற்றொரு மொழியை திணிப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்பதற்காக போராடி துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி உலகத்திலேயே முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி, மூத்த மொழி, பல இலக்கியங்கள் இதிகாசங்களை படைத்த மொழி. என் தாய்மொழிக்கு நிகர் உலகத்தில் எந்த மொழியுமே கிடையாது. ஆகவே என் தாய்மொழியை அழிக்க நினைத்தால் என் உயிரை கொடுத்தாவது என் தாயை காப்பாற்றுவதைப் போல என் தாய்மொழியையும் காப்பாற்றுவேன் என்று அவர்கள் அந்த உயிரை கொடுத்ததனால்தான் ஒவ்வொரு வருடமும் பேரறிஞர் அண்ணா வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை தொடங்க சொல்லி, அண்ணாவுக்கு பிறகு தலைவர், தலைவருக்கு பிறகு அம்மா, இன்றைக்கு நாம எல்லாருமே இந்த வீர வணக்க நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அவங்க செஞ்ச தியாகம் நம் தமிழை உலகம் பூரா கொண்டு போச்சு. ஒரு மொழிக்காக உயிரை கூட தியாகம் செய்தவர்கள் இருக்கிறாங்களேங்கிற பெருமையை ஈட்டியவர்கள் இந்த வீர வணக்க நாள் நாம் அஞ்சலி செலுத்துகிற அத்தனை பேரும். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவர்கள் வாழ்ந்த நாட்டில் ஒரு பதவிக்காக மற்றவங்க உயிரை பறிக்கக்கூடிய அநியாயம் இன்னைக்கு நடக்குதுன்னா உண்மையிலே மனசு வேதனைப்படுது. எனக்கு முன்னால் பேசிய சகோதரி சாருபாலா தொண்டைமான் சொன்னாங்க, அதிமுக வரலாறு சொன்னாங்க. எப்படி தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது துன்பப்பட்டாரோ, அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு அம்மா எப்படி துன்பப்பட்டார்களோ, அதன் பிறகு இன்னைக்கு என்ன நிலைமையோ பார்த்தீங்கன்னா ஒரே வரலாறு தான் அதிமுக. திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரரங்கை தொடங்கிய போது அண்ணாவுக்கு இதயக்கணியாக பக்கபலமாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பல மேடைகளில் திமுகவுக்காக பேசியார், தன் படங்களில் உதயசூரியன் பேர் வச்சு நடித்தார்,
தேர்தல் சமயத்தில் அண்ணா கிட்ட போய் நிதி கேட்கிறார். நம்ம பணக்கார கட்சி காங்கிரஸ் எடுத்துக்க போறோம்னா திமுக ஆட்சிக்கு வரணும், நிதி வேணுமான்னு. அதுக்கு அண்ணா சொன்னார், தம்பி ராமச்சந்திரா, நீ எனக்கு தேர்தலுக்கு நிதியெல்லாம் தர வேண்டாம், உன் அழகிய பொன்முகத்தை மக்கள் மத்தியில் காட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகளை வாங்கி வா, நீ சென்றாலே அனைத்து ஓட்டும் நம் பெட்டிக்கு வந்து விடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாவுக்காக உழைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அண்ணா முதலமைச்சர் ஆறார். ஆனால் விதி சில மாதங்கள்லேயே அண்ணாவுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டு உயிர் போகுது. அப்படி போகும்போது அண்ணா யாரையும் வாரிசா அறிவிக்கலை. ஏன்னா அவர் திடீர்னு இறந்து போவார்னு தெரியாது. அமெரிக்காவுக்கு போகிறார், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார், நல்லா இருப்பார்னு நினச்சோம், இறந்து போகிறார். அப்போது திமுகவில் குழப்பம். எப்படி அம்மா இறந்த பிறகு அண்ணா திமுகவில் குழப்பம் வந்ததோ அதே தான் அன்னைக்கும் 40 வருஷங்களுக்கு முன்னாடி இதே வரலாறு தான். அதன் பிறகு எம்ஜிஆர் யோசிக்கிறார், அண்ணா கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து இந்த ஆட்சி வந்திருக்கோம், காங்கிரஸ் எதிர்த்து நம்ம ஜெயிச்சிருக்கோம், இப்போ நம்ம எம்எல்ஏக்குள்ள குழப்பம் வந்து இந்த ஆட்சி கலைஞ்சு போச்சுன்னா பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போயிடும், அண்ணாவுடைய கனவெல்லாம் வீணாக போயிடும், காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும், ஆகவே இது கலையக்கூடாது என்று எல்லா எம்எல்ஏ கிட்டையும் பேசுகிறார். எந்த எம்எல்ஏயும் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் பெயரை சொல்லலை. ஏன்னா திமுக ஆரம்பிக்க போது இருந்த 50 தலைவர்கள் ஒருவர் கூட திரு கருணாநிதி கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அரசியல் ஆசை இல்லைன்ன உடனே அன்னைக்கு பேரறிஞர் நாவலர் நெடுஞ்செழியனை கூப்பிட்டார், தம்பி வா தலைமை ஏற்குவான். அதன் பிறகு புரட்சி தலைவர் யோசிச்சார். கருணாநிதி போய் புரட்சி தலைவர்கிட்ட உதவி கேட்குறார். நீ என்னோட உற்ற நண்பன், நீ சொன்னால் எம்எல்ஏக்கள் கேட்பாங்க, ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு தான். நண்பன்கிற முறையில் ஒரு நட்புக்கு இலக்கணமாக எப்போவுமே புரட்சி தலைவர் இருப்பார். அதனால் எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு, இல்லை அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதியை முதலமைச்சரை அமர வைப்போன்னு உட்கார வைக்கிறாங்க. தலைவர் சொன்னதுக்கப்புறம் யாரும் மறுப்பு தெரிவிக்கலை. திரு கருணாநிதி முதலமைச்சர் ஆகிறார். எப்படி சுலபமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாரோ அதே போல் கருணாநிதிக்கு புரட்சி தலைவர் மூலமாக அந்த வாய்ப்பு வருது. அவர் நிறைய கஷ்டப்பட்டார் தான், திமுகவில் பாடுபட்டவர் தான், ஜெயிச்சார், மக்களை சேர்ந்து ஜெயிச்சார் தான் திரு கருணாநிதி. ஆனால் முதலமைச்சர் ஆகலை. புரட்சி தலைவர் அவர்கள் அவரை முதலமைச்சர் ஆக்குறார். கொஞ்ச நாள்லையே என்ன சொன்னார் திரு கருணாநிதி அவர்கள்? தன் மகன் மூகா முத்துவை நடிக்க வச்சு தலைவருக்கு எதிராக கொண்டு வரார். தலைவர் பார்க்குறாரு, கட்சி பணம் மக்களோட பணமெல்லாம் கருணாநிதி அவர்களோட குடும்ப சொத்தாக மாறுது. மனசு கஷ்டப்பட்ட எம்ஜிஆர், அண்ணா இதை செய்யலையே, அண்ணா இருந்த இடத்துல இவர் உட்கார வச்சோமே, இன்னைக்கு திமுகவே தலைகீழாக போதே, திமுகவோட குடும்ப கட்சியாக மாறுதேன்னு கருணாநிதிட்ட கேட்குறாரு. ஏங்க கட்சி பணமெல்லாம் குடும்ப சொத்தாக மாறுற மாதிரி கேள்விப்படுறேன், மக்களுக்கு நம்ம எதையும் செய்யலைன்னு கேள்விப்படுறேன், கட்சி பணத்தோட கணக்கு என்னன்னு கேட்ட உடனே கருணாநிதி அவர்கள் திரு எம்ஜிஆரை கட்சியை விட்டு வெளியேற்றுறார். அன்றைக்கி எம்ஜிஆர் வெளியில் வரார். அவர் பின்னாடி திமுகவில் இருந்த எந்த மந்திரிகளும் வரல, ஒரு சில பேர் வந்தாங்க. ஆனால் தொண்டர்கள் பூரா தலைவர் பின்னாடி வந்தாங்க. எப்படி ஆர்கே நகரில் நம்ம தலைவர் தேர்தலை சந்திச்சா அதே போல் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திண்டுக்கல்லில் மாயத்தேவரை வைத்து முதலாக ஒரு சுயேட்சை வேட்பாளரை நிற்க வைத்து சுயேட்சை சின்னமாக இரட்டை இலையை வாங்கி முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் தேர்தலை மாயத்தேவரை கொண்டு மிகப்பெரிய வாக்குகள், லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் தலைவர் ஜெயிக்கிறார். முதலில் தலைவர் சந்தித்ததும் சுயேட்சை தேர்தல் தான். அதன் பிறகு இரட்டை இலை சின்னம் அவருக்கு கிடைக்குது. அதன் பிறகு நமக்கு தெரியும் எவ்வளோ பெரிய 3 முறை வரலாற்றிலேயே தொடர்ந்து 3 முறை தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்த ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தலைவருக்கு உடல்நலம் பாதிக்கப்படுது, அவர் அமெரிக்கா போகிறார், நல்லபடியாக திரும்பி வரார். அந்த நேரத்தில் அம்மா, நான் இப்போ சொல்கிறேங்க, இதே வரலாறு தான். எப்படி நம்முடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தபோது அம்மாவை தலைவர் வண்டியிலிருந்து எல்லாரும் தள்ளி விட்ட போது எனக்கு முன்னாடி பேச நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் சொன்னார், இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க இந்த குடும்பம்னு கேட்குற இந்த துரோகிகளுக்கு கேட்குறேன், தலைவரோட வண்டி ட்ரக் வண்டியில் தலைவர் அவருடைய பாடி வச்சிருக்கும் போது அம்மா மேலே ஏறுறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஜானகி அம்மானியில் இருந்தவங்க அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. அப்போ தாங்கி பிடித்த 2 கரங்கள் நம் மரியாதைக்குரிய சின்னம்மாவுடைய கரங்களும் நம்முடைய டிடிவி தினகரன் கரங்கள் தான். இன்னைக்கு அந்த போட்டோ இருக்கு, யாருன்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். அதன் பிறகு அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக அதற்கு முன்னாடி பணிபுரிந்த போது இதே மதுரை மாநாட்டில் தலைவருக்கு அவங்க மேலே ஈர்ப்பு வந்து அருமையாக செயலாற்றுறாங்க. அமெரிக்காவில் இருந்தபோது தலைவர் ஆட்சிக்கு வருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா. தலைவர் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செஞ்சு ஆகவே செங்கோலை இன்னைக்கு மதுரை மேடையில் கொடுக்குறார். ஆனால் இன்னைக்கு எப்படி சில துரோகிகள் அம்மா கிட்ட போய் நம்ம துணை பொதுச் செயலாளரை பற்றி தப்பாக சொன்னாங்களோ அதே போல் அன்னைக்கு இருந்த ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள்
புரட்சி தலைவர்கிட்ட போய் இவங்க கட்சியை எடுத்துக்க பார்க்குறாங்க, பொதுச்செயலாக வர பார்க்குறாங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருந்தபோது முதலமைச்சர் அவங்கள உட்கார வைக்க முயற்சி பண்ணாங்கன்னு பொய்ய சொல்கிறாங்க. அவங்க உட்கார வைக்க முயற்சி பண்ணியிருந்தா அவங்க ஏன் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணணும்? புரட்சி தலைவர் நம்பலைனா கூட மனசுக்குள்ள ஒரு எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்னு. இல்லைன்னா நிச்சயமாக அன்றைக்கி புரட்சி தலைவர் அம்மாவை வாரிசு அறிவிச்சிருப்பார். சில துரோகிகள் அன்றைக்கி பண்ணதுனால தான் அந்த காலகட்டாயம் வரல. சரி, தலைவர் நினச்சாரு நம்ம வந்துட்டோமே, நல்லா இருக்கோமே. காலத்தின் விதி. கொஞ்ச நாளில் தலைவர் நம்மளை விட்டு போகிறார். தலைவர் போகும்போது யாரையும் வாரிசு அறிவிக்கலை. ஜானகி அம்மானி வருது, தேர்தலை சந்திக்கிறாங்க. மந்திரிகள்லாம் ஜானகி அம்மா கூட இருந்தாங்க. ஆனால் அம்மா தானே அன்றைக்கி சேவல் சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள். ஆண்டவனும் மக்களும் தொண்டர்களும் அம்மா பின்னாடி இருந்தாங்க. அம்மா மிகப்பெரிய வெற்றி பெறுறாங்க. ஜானகி அம்மா அரசியல் விட்டு விலகிறாங்க. அதிமுக இணையுது, இரட்டை இலை கிடைக்குது, அம்மா ஆட்சிக்கு வர்றாங்க. இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க. நான் ஒரு உண்மையை சொல்கிறேம்மா, மனசார சொல்கிறேன். அம்மாவுடைய மரணத்தில் மர்மோன்னு பேசுகிற அந்த துரோகிகளை சொல்கிறேன். சின்னம்மாவை போய் கை காமிக்கிற அந்த நன்றி கெட்டவங்களை சொல்கிறேன். 75 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தவண்ணா, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தவண்ணா, ஒவ்வொரு நாளும் பத்திரிக்கையில் பேசியவண்ணா, உயிரோட அம்மா இருக்கும் போது அவங்க இல்லைன்னு சொல்கிற பொன்னையன் போன்ற ஆட்கள் கூட வாய் கூசாமல் பேசுகிறவங்கள பார்த்து கேட்குற, அன்றைக்கே என் வாய் திறக்கலை? பொறுப்பு முதலமைச்சருக்கு பன்னீர்செல்வம் அன்னைக்கு ஏன் பேசலை? நான் வணங்குற முருகன் மேல் சத்தியமாக சொல்கிறேன், அம்மா நல்லா வந்தது உண்மை, வார்டுக்கு வந்தது உண்மை, அம்மா வார்டுக்கு வந்த பிறகு சாப்பிட்டது உண்மை. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், கடைசி நேரத்தில் வந்த கேர்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக்கை விட மோசமான கேர்டியாக் அரெஸ்ட் தான். ஹார்ட் அட்டாக்ல கூட பிழைக்கலாம். இதெல்லாம் நான் ஒன்றும் டாக்டர் இல்லை. 75 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து இதெல்லாம் நான் பார்த்தேன், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கேர்டியாக் அரெஸ்ட்னா இருந்தேன் அப்படியே மூடிடும். அதனால தான் அம்மா நம்மளை விட்டு போனாங்க. ஏமா 33 வருஷம் அம்மா கூட வாழ்ந்தவங்கம்மா சின்னம்மா. தன் குடும்பத்தை பற்றி நினைக்காம வாழ்ந்தவங்க. அவங்கள காப்பாற்ற தானம்மா லண்டன்ல இருந்து டாக்டர், சிங்கப்பூர்ல இருந்து டாக்டர், டெல்லியில இருந்து டாக்டர்னு அத்தனை பேரும் சின்னம்மா வரவழைச்சாங்க. இழப்பதற்கா? நான் கேட்குறவங்க அப்பா மவனே பன்னீர்செல்வம், விஜயபாஸ்கர் சொல்லிட்டாரேப்பா, உனக்கு எல்லாமே தெரியும் ஹாஸ்பிட்டலில், நீ அம்மாவை பார்த்தது உண்மை, உன்னுடைய துரோக நாடகம் இப்போ வெளியே வந்திருக்கா இல்லையா, தர்மயுத்தமாக பண்ணுற. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்லாம் பிச்சை வாங்கினுங்க. என்ன நடிக்கிறாங்க? நாங்கள்லாம் சினிமாவில் என்ன நடித்தோம்? இன்றைக்கி ஓபிஎஸ் இபிஎஸ் கம்பெனி நடிக்கிற நடிப்பை பார்க்கும்போது நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுலேயும் சில மந்திரிங்க நடிப்பாங்க. இந்த மதுரையில் இருக்கிற ஆர்வி உதயகுமார்னு ஒருத்தர் திடீர்னு மொட்டை அடிப்பார், திடீர்னு தாடி வச்சுக்குவார், திடீர்னு காவியை கட்டிக்குவார். நானும் சேருபாலாலாம் அன்றைக்கி கார்டனில் இருக்கோம் சின்னமாக இருக்கும்போது, வேக வேகமாக தாடியோட வெறுங்காலோட நடந்து வராரு. வேர்க்க விறுவிறுக்க என்னென்னா அம்மா சமாதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன். எதுக்குன்னா, சின்னம்மா தான் இனிமேல் தமிழகத்தின் முதலமைச்சர், சின்னம்மா தான். அவங்க இத்தனைக்கும் பாவம் அம்மா வேண்ட துக்கத்தில் இருக்கிறாங்க. சின்னம்மா தான் இனிமேல் கழகத்தின் பொதுச் செயலாளர்னு ஓங்கி கத்தி எல்லா டிவிலையும் வந்தது. அப்போ அந்த குடும்பம் யாருன்னு தெரியலையாப்பா உனக்கு? இன்னொருத்தர் இருக்கார் சிவி சண்முகம், எப்போ ஸ்டெடியாக பேசுவார். காலைல 10 மணிக்கு ஸ்டெடியாக இருப்பார், நைட்டு 10 மணிக்கு ஸ்டெடியாக இருப்பார், ஏன் 12 மணிக்கு ஸ்டெடியாக இருப்பார். நாங்கள் கார்டனில் இருக்கோம், 12 மணிக்கு வெளியில் ஒரே கத்தல் அன்றைக்கி சின்னமாக இருக்கும்போது. என்னன்னு பார்த்தா சிவி சண்முகம் வந்து ஸ்டெடியாக பேசுகிறார். இனிமேல் சின்னம்மா இல்லை அம்மா, இனிமேல் சின்னம்மா இல்லை அம்மா. 10 பேர் சேர்ந்து தள்ளின்னு போனாங்க. ஆனால் மக்கள் நல்லா பேர் வச்சுருக்காங்க. நம்ம துணை போச்சுல அவர் ஊரில் கூட்டத்தில் பேசும்போது பரமக்குள்ள நினைக்கிறாங்க, சாருபாலா கூட இருந்தாங்க. இந்த சிவி சண்முகம் இருக்காருன்னு ஆரம்பித்தார். உடனே கீழே இருந்தவங்க சொல்லிட்டாங்க, சரக்கு மந்திரி என்ன, நாங்களாம் பேர் வைக்கிறோம். சிவி சண்முகம் யாருன்னா சரக்கு மந்திரி, ஜெயக்குமார் யாருன்னா தம்பி பாப்பா மந்திரி, வேலுமணி யாருன்னா சாக்கடையிலே பணம் சம்பாதிக்கிற மந்திரி, தங்கமணி யாருன்னா போஸ்டர் போடுற எலக்ட்ரிக் கம்பம் நட்டுறேன்னு அதில் கொள்ளையடிக்கிற மந்திரி, முதல் அமைச்சர் யாருன்னா 8 வழி சாலை அமைச்சாவது எல்லாத்தையும் அழிச்சாவது என் சம்பந்திக்கே டெண்டர் கொடுப்பேங்கிற முதல் மந்திரி, துணை முதல் மந்திரி யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்க மணலை பூரா என் பிள்ளைங்க தான் கொள்ளையடிப்பாங்க, வேறு ஒரு வயலும் கொள்ளையடிக்க கூடாதுன்னு சொல்கிற துணை முதல் மந்திரி. எப்பேற்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி எல்லாம் என்ன காலில் விழுந்தீங்க, எவ்வளோ தீர்மானம் போட்டீங்க. நான் சின்னம்மா பார்க்க ஜெயிலுக்கு 3 தடவை போனேன். ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. சரஸ்வதி நான்லாம் சின்னம்மாட்ட அவளை பேசுனது கூட கிடையாது. ஏன்னா நான் எஸ்.எஸ். சந்திர ராதாரவியெல்லாம் அந்த காலகட்டத்தில் நேரடியாக அம்மா பார்த்து சேர்ந்தோம். சின்னம்மா எங்கேயாவது பார்த்தா பேசுவோம், வணக்கம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் இவங்க அத்தனை பேரும் நான் கேட்குற பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் யார்கிட்ட வேணால் சொல்லுங்கள், இதே ஹாஸ்பிட்டலில்
தயவு செஞ்சு விசாரணை ஆணையம் என்னையும் கூப்பிடுங்க. நான் பல முறை சொல்லிட்டேன். என்னையும் கூப்பிடுங்க, திரு பன்னீர்செல்வத்தையும் கூப்பிடுங்க. தினமும் ஆஸ்பத்திரியில் எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தது யார்? நான் அப்போலோ டாக்டர் ரெட்டி கிட்ட பேசியிருக்கேன், லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலர்கிட்ட பேசினேன், டெல்லி எய்ம்ஸ் டாக்டர்ஸை பார்த்தேன், நம்ம அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் சிவகுமார் உட்பட எல்லாத்தையும் டெய்லி பேசுவேன். ஆனால் நான் பத்திரிகையில் செய்தி சொல்கிறதுக்கு முன்னாடி பொறுப்பு முதலமைச்சர் இருந்தால் பன்னீர்செல்வத்தை பார்ப்பேன், அவர்கிட்ட கேட்பேன், அம்மா எப்படின்னா இருக்காங்க. ஏன்னா நான் அம்மாவோட அந்த ரூம் வாசல் வரைக்கும் தான் போனேன். நான் போய் சொல்ல விரும்பலை. நான் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் இல்லை. பெத்த பிள்ளைங்க மேலே அம்மா பார்த்தேன்னு சொல்லிவிட்டு, அம்மா சாப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கேவல நிலையில்லாத பதவி போய்டுன்னு அடுத்த வருஷமே பெத்த பிள்ளைங்க மேலே சத்தியம் பண்ணதை கூட மாற்றி சொல்கிற கேடுகட்ட திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி நான் கிடையாது. அம்மாவோட ரூம் வாசலில் டெய்லி எல்லாருமே நிற்போம் அந்த எமர்ஜென்சி வார்டில். என்கிட்ட பன்னீர்செல்வம் சொல்லுவார், அம்மா நல்லா இருக்காங்கம்மா போய் சொல்லுங்கள். நான் கேட்குறேன், ராகுல் காந்தி அவர்கள் வரும்போது அழைத்து கொண்டு போனது பன்னீர்செல்வம் தானே? கவர்னர் வித்யாசாகர் வந்தபோது அழைத்து கொண்டு போனது பன்னீர்செல்வம் தானே? மத்திய மந்திரிகள் பல பேர் வந்தாங்களே, வெங்கைய நாயுடு முதற்கொண்டு அழைத்து கொண்டு போனது பன்னீர்செல்வம் தானே? மத்திய அமைச்சராக இன்னைக்கு துணை சபானா இருக்கிற, அன்னைக்கு மத்திய துணை ஜனாதிபதியாக இருக்கிற, அன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிற திரு வெங்கைய நாயுடு அவர்கள் அம்மாவை பார்த்துட்டு அதன் பிறகு போய் தந்தி டிவியில் பேட்டியில் என்ன தெரியுமா சொன்னார்? ஷீ இஸ் ரிகவரிங் வெல், ஷீ வில் பிகம் ஆல் ரைட் வெரி சூன் சொன்னது திரு வெங்கைய நாயுடு. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, மிக விரைவில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அது பொய்யா திரு பன்னீர்செல்வம் அவர்களே? எனக்கு மனசில் ஒரு உறுத்தல் உண்டுங்க, பாரதிய ஜனதா கிட்ட எனக்கு வருத்தமும் உண்டு. திரு கருணாநிதி அவர்களை பார்க்க மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி வந்தார் இல்லை? அம்மா ஒரு உற்ற ஃப்ரெண்டு தானே அவருக்கு. அம்மா வீட்டில் வந்து சாப்பிட்ருக்கீங்கல்ல, நீங்கள் பதவி ஏற்கும் போது அம்மா உங்களுக்காக அந்த விழாவுக்கு வந்தாங்கல்ல. 75 நாளில் ஒரு நாளாவது அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பாரத பிரதமர் வந்திருந்தால், திரு கருணாநிதியை சந்திக்க வந்த பாரத பிரதமர் 75 நாளில் இந்தியாவிலிருந்து, ஏன் சிங்கப்பூர்லேருந்து, துபாயிலேருந்து, உலகத்திலேருந்தெல்லாம் அம்மா பார்க்க வரும்போது ஒரு உற்ற நண்பர்னு சொல்கிற பாரத பிரதமர் அவர்கள் ஒரு நாள் எங்கள் அம்மா பார்க்க வந்திருந்தா இவங்க மரணத்தில் மர்மம்னு சொல்லியிருக்க முடியுமா? பாரத பிரதமரே வந்து பார்த்துட்டு போயிட்டாரு, அப்போ சொல்லாமல் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க முடியாது? எல்லாமே திட்டம் போட்டு தானப்பா நடத்தியிருக்கீங்க. ஏன் வரல இது வரைக்கும் அந்த காரணத்தை அவர் சொல்லலை. 75 நாள், ஒரு 7 நாள் 10 நாள் கூட டைம் இல்லைன்னு சொல்லலாம். 75 நாளில் பிரைம் மினிஸ்டர் நினச்சா ஒரு ஃப்ளைட் எடுத்து, ஏங்க உலகம் பூரா சுற்றுற பிரைம் மினிஸ்டருங்க நமக்கு இன்னைக்கு. ஏழை தாயின் மகன் வார், அடுத்த நாள் அமெரிக்காவில் இருப்பார். ஒரு கோட் சூட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு போடுவார். அது காலையில் போட்ட கோட் சூட்டை மத்தியானம் போட மாட்டார். அவ்வளோ ஒரு ஏழை தாயின் மகன். மோடியா லேடியான்னு அம்மா கேட்டாங்கன்னு தானே எங்க அண்ணா திமுகவை இன்னைக்கு இல்லாம பண்ணணுங்கிறதுக்காக எங்களை வெளியில தள்ளிட்டு அவங்ககிட்ட கொடுத்தீங்க. அதனால தான் நீங்க நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்குறீங்க. மனசு நல்லா இருக்கணும், ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு நல்லதை செய்யணும். இவ்வளோ குழப்பங்களுக்கு காரணம். நான் இப்போ சி வி சண்முகத்தை கேட்குறேன், அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் பேசுறதுக்காக அவ்வளோ பேட்டி கொடுத்தீங்களா? ராதாகிருஷ்ணன் நல்ல அதிகாரி, சுனாமி வந்தப்போ நாகப்பட்டினத்தில் கலெக்டராக இருந்தவர். அப்போ நான் சோஷியல் வெல்ஃபேர் சேர்மேனாக அம்மா என்ன போட்டிருந்தாங்க. அவ்வளோ அருமையாக வேலை பார்த்த அதிகாரி, ரொம்ப நேர்மையான மனிதர். அவர் உண்மையே சொன்னார். அவருக்கா அவ்வளோ பேசுனீங்களே, இன்னைக்கு விஜயபாஸ்கர் சொல்லிட்டாரு. ஏன்பா சி வி சண்முகம் ஸ்டெடியாக வந்து பேசலை? விஜயபாஸ்கர் சொன்னது பொய்ன்னு ஏன் சொல்லலை? விஜயபாஸ்கருக்கு எப்படி தெரியும்னு ஏன் கேட்கல? ஏன் தம்பி பாப்பா மந்திரி ஜெயக்குமார் கேட்குறபடி கேட்டால் உண்மை வெளியே வரும்னு அவரை பார்த்து சொன்னியப்பா, ஏன்பா விஜயபாஸ்கரை பார்த்து சொல்லலை? தம்பிதுரையே சொல்லிட்டாரு விஜயபாஸ்கர் சொல்லதெல்லாம் உண்மைன்னு. இப்போ ஆணையம் என்ன தெரியுமா சொல்லுது? நாங்கள் ரிச்சர்ட் வேலையை கூப்பிட போவதில்லை, சின்னம்மாவை கூப்பிட போவதில்லை, ஓ பன்னீர்செல்வம் அவர்களை விசாரித்துட்டு மூடிட போகிறோம். நீங்கள் இன்னும் 1 வருஷம் விசாரித்தாலும் உண்மை இதுதான். அம்மா நல்லா இருந்தது தான் உண்மை. அவர் பாவம், மரியாதைக்குரிய நீதிபதி ஆறுமுகம் ஐயா அவர்கள், முன்னாள் நீதிபதி, அவர் இவங்க சொன்னதை நம்பி ஆணையத்தை ஆரம்பிச்சிட்டார். நல்ல வேளை எங்களுடைய அட்வொகேட் ராஜா செந்தூர் பாண்டியன் உள்ளே இருக்கிறது நல்ல விஷயங்க. அப்பப்போ நமக்கு உண்மை தெரியுது இல்லை? அவர் மட்டும் உள்ளே போகாமல் இருந்தால் என்ன செய்தியும் வெளியில் வந்திருக்காது. இன்னைய வரைக்கும் அம்மாவுடைய மரணத்தை எப்படி ஆர்கே நகரில் அம்மாவுடைய அந்த சவப்பட்டியில் அம்மாவுடைய இப்போ உருவம் செஞ்சு இப்போ ஓட்டு கேட்டாங்களோ அந்த மாதிரி மக்கள் மனத்தில் விஷத்தை கலந்ததை இன்னும் தூவிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ கேட்குறோம் விசாரணை ஆணையத்தை, ஏன் சின்னம்மாட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ரிச்சர்ட் பேர்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? சரி எல்லாத்தையும் விடுங்க. 140 பேர் சாட்சியம் அளிச்சிருக்காங்கல்ல, கடைசியாக அளித்த மரியாதைக்குரிய தம்பிதுரை உட்பட அனைத்தையும் மக்கள்கிட்ட தெரியப்படுத்துங்க. என்ன விசாரிச்சிங்க, யார் யார் என்ன பேசினா இது மக்களுக்கு தெரியணும். என்ன சொன்னார் பன்னீர்செல்வம்? மக்கள் மனதில் சந்தேகம். உனக்கு ஏங்க நீ முதலமைச்சராக இருக்கும் போது திரு ஸ்டாலின் கேட்டார், அம்மா மரணத்தில் மர்மோன் சட்டமன்றத்தில் பதிவாயிருக்கு, சிஆர் சரஸ்வதி சொல்ல. என்ன சொன்னார் தெரியுமா?
ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பு முதலமைச்சராக உட்கார வச்சாங்களே சின்னம்மா. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணுங்க, கொடுமை. அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது, குன்கா தீர்ப்பில் ஜெயிலில் இருக்கும்போது பதவியேற்பு விழா நடக்குது. ஏன்னா அன்றைக்கி ஒரு அமைச்சர் ஆகணும், அன்றைக்கி மறுபடியும் 2வது முறையாக பன்னீர்செல்வத்தை மற்ற மந்திரிகளை பதவியேற்கிற வைக்கிறாங்க. தயவு செஞ்சு இன்றைக்கி வாட்ஸ்அப் காலம் போய் பாருங்கள் அந்த ஸ்டில்ஸை. அத்தனை பேரும் கதறி கதறி எல்லா மந்திரிகளும் அழுதுகிட்டே பதவியேற்கிறாங்க. ஏன்னா அம்மா அங்கேருந்து ஒரு வேளை டிவியில் பார்த்துட போகிறாங்க, நம்ம சந்தோஷமாக முதலமைச்சராக உட்காந்துட்டோம், அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு. அம்மா ஜெயிலில் இருக்கும்போது தயவு செஞ்சு பாருங்கள், நான் ஒன்றும் பொய் சொல்லல, ஜெயிலில் இருக்கும்போது கதறி கதறி அழுகுறாரு பன்னீர்செல்வத்துலேருந்து எல்லா மந்திரியும். அதே மந்திரிகள், அதே பன்னீர்செல்வம் அம்மா இறந்து போகிறாங்க டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி. அன்றைக்கி ராத்திரியே மந்திரி சபை அமைக்கணும்னு சின்னம்மா சொல்லி பன்னீர்செல்வத்தையே உட்கார வைங்கன்னு சொல்லி இப்போ பதவி ஏற்கும் போது ஒரு பயப்புள்ள அழலைங்க, ஒருத்தர் கூட அழலை. ஏன்னா அம்மா இல்லைல்ல, அம்மா இருந்தால் தானே செத்த அடுத்த அம்மா மறைந்த அடுத்த நிமிஷமே இவங்க சுயரூபத்தை காட்டினவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அம்மாவுக்கு குன்கா தீர்ப்பில் குற்றவாளின்னு வந்த உடனே பன்னீர்செல்வம் வீட்டில் பட்டாசு வெடித்து ஸ்வீட் கொடுத்த துரோக கும்பல் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசுகிற கும்பல். ஆகவே ஆணையம் ஒன்று பண்ணுங்க, நாளைக்கே இதுவரை விசாரணை செஞ்சதை மக்கள்கிட்ட வெளியப்படுத்துங்க. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, அம்மாவுக்கு கார் ஓட்டுநர் இருந்த சகோதரர் சொன்னார் பேட்டியில், அம்மா காலில் அந்த விரல் ரெண்டையும் இறந்த பிறகு கட்டுவாங்களே அந்த புண்ணியத்தை நான் தாங்க செஞ்சேன், அம்மாவோட விரல் ரெண்டையும் நான் தாங்க கட்டினேன்னு அவர் சொல்கிறாரு. இந்த பொன்னையன்னு சொல்கிறாரு காலே இல்லை வெட்டிட்டாங்க. சரி வந்தல ஆணையத்துக்கு கேட்குறாங்கல்ல, ஆணையத்தில் எங்கள் காலே இல்லைன்னு சொன்னீங்களேன்னு. நான் சொல்லலைங்க, அது வாட்ஸ்அப்பில் ஏதோ செய்தி வந்தது அதை பார்த்து சொன்னேன். அப்போ இது எல்லாத்தையும் விசாரணை ஆணையம் தெளிவுபடுத்துங்க மக்களுக்கு, அப்போ தாங்க உண்மை வெளியில் வரும். நாங்கள் எதுக்காக போராடுறோம்? ஏங்க எங்களுக்கு முதலமைச்சர் ஆசை இருந்திருந்தால் கூவத்தூரில் எங்கள் துணை பொதுச் செயலாளர் எங்கள் சின்னம்மா உட்கார வச்சுருக்க மாட்டாங்களா? அன்றைக்கி சின்னம்மா யாரை கை காமிச்சாலும் ஏற்றுக்க தயாராக இருந்தாங்கல்ல. என்ன சொன்னாங்க சின்னம்மா, நம்ம குடும்பத்திலேருந்து வேண்டாம், கட்சியிலேருந்து ஒருத்தர்கிட்ட தானே போட்டாங்க. உலகத்திலேயே முட்டி போட்டு முதலமைச்சரான ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான்ப்பா. நாங்கள்லாம் பள்ளிக்கூட படத்தில் போது தப்பு பண்ணால் முட்டி போடுவோம், ஸ்கூல் டீச்சர் முட்டி போட சொல்லுவாங்க. ஆனால் முட்டி போட்டே ஒருத்தர் முதலமைச்சராய், அதுவும் முட்டி போட்டு மட்டுமா 4 காலில் தவழ்ந்து வந்து சின்னம்மா நாங்கள்லாம் அங்கே தானேப்பா பார்க்குறோம், நீங்களாவது வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்கன்னா நேராக பார்த்தனே சின்னம்மா கால் எங்கன்னு ஸ்டூலு கீழே தலையை விட்டு தேடினியப்பா. என்னையா பண்ணுறீங்க? உங்களுக்கு பிஜேபி எத்தனை நாள் காப்பாற்றும்? எத்தனை நாள்? எதுக்கு நீங்கள் போராடுறோம்? ஒரு துரோகிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், தப்பானவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகளை இன்றைக்கி நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நீட் தேர்வை எதிர்த்தாங்க அம்மா, கொண்டு வந்துட்டீங்களா இல்லையா? அம்மா இருந்தால் பணப்புழக்கம் செல்லாது, அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அறிவிக்கிறாங்க. ஆனால் அம்மா தெளிவாக வெளியில் வந்திருந்தாங்கன்னா பணப்புழக்கம் செல்லாதுன்னு அறிவிச்சிருக்க முடியுமா மத்திய அரசு? ஒரு 100 ரூபாய்க்கு கூட டீ வாங்க முடியாமல் அந்த பணப்புழக்கம் செல்லாது. அப்போ திருச்செந்தூர் பை எலெக்ஷன், அரவக்குறிச்சி பை எலெக்ஷன், 8 மணிக்கு பாரத பிரதமர் அறிவிக்கிறார் 10 மணிலேருந்து பணம் செல்லாதுன்னு. 2 மணி நேரத்தில் 500 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 1000 நோட்டு செல்லாது. ஒரு காலம் கொடுக்கல, நேரம் கொடுக்கல. அன்றைக்கி நான் மதுரையில் இருக்கேன், திருப்பரங்குன்ற பை எலெக்ஷனில். மறுநாள் காலையில் உங்களுக்கு மதுரையில் நிறைய டூரிஸ்ட்டுங்க வருவாங்க. அவங்க கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு எந்த கடை மேலே கடையெல்லாம் மூடியாச்சு, ஏன்னா ராத்திரியே பணம் செல்லாதுன்னு சொன்னதுனால. பேங்க் மூடியாச்சு, ஏடிஎம் மூடியாச்சு. ஒரு டீ வாங்க முடியாம இந்த தமிழக மக்கள் அன்னைக்கு பட்ட பாட்டை 3 மாசம் வரைக்கும் எல்லா ஏடிஎம்லையும் எல்லா பேங்க்லையும் மக்கள் இந்த அலைச்சலை கருவாட்டு பணம் சேர்க்கிற மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஏழை வீட்டு தாய் 10-20 பிறந்த நேரத்தில் சேர்த்து வைப்பா. அந்த குழந்தை வரும்போது 2 லட்சம் 3 லட்சம் அந்த புள்ள கையில், அந்த அம்மா கையில் இருந்திருக்கும். ஆனால் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தினால் அந்த பணத்தை அவங்களுக்கு மாற்ற முடியல. நீ பணத்தை மாற்ற போனா உனக்கு ஐடி இன்கம் டேக்ஸ் கட்டுறியா, ஆதார் இருக்கான்னு கேட்டு எத்தனை ஏழை பெண்கள் சேர்த்து வைத்த பணத்தை தன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு தாலி கூட வாங்க முடியாம கண்ணீர் விட்ட கதையை இந்த தமிழக மக்கள் இந்த பிஜேபி ஆட்சியில் பார்த்தோமா இல்லையா? அதுக்கு துணை போனது இந்த எடப்பாடியும் ஓபிஎஸ்மா இல்லையா? நீட்டு வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. நம்ம குழந்தைங்க சொல்றாங்க, நாங்கள் ஸ்டேட் போர்டில் படிக்கிறது தான் ஜாஸ்தி, சிபிஎஸ்சியில் நாங்கள் அதிகம் படிக்கலை, ஆகவே வேண்டான்றாங்க. கேட்டிங்களா? அம்மா அப்பா கேட்டதுக்காக 1 வருஷம் நீங்கள் விலக்கு கொடுத்துட்டு அடுத்த வருஷம் அறிவிக்கிறீங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்குறாங்க. விஜயபாஸ்கர் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு லெட்டர் எழுதிட்டோம், வராதுங்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படி ஒரு கோப்பே எங்கிட்ட வரலன்னாங்க. இப்போ எவ்வளோ மோசடிடாமா, எத்தனை குழந்தைங்களை இழந்தோம்.
நான் கேட்குற ஸ்டெர்லைட்டுக்கு எதுக்குங்க மக்கள் போராடினாங்க? எதுக்கு போராடினாங்க மக்கள்? அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நீ 1,00,000 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. என் பிள்ளைங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது. என் கணவர் கேன்சர்னால இறந்து போகிறார். அடுத்த சந்ததியே இங்கே இருக்காது தூத்துக்குடியில். எங்களுக்கு என்ன சம்பளம் வந்தாலும் முக்கியம் இல்லை, என் குழந்தைகள் எதிர்காலம் முக்கியம் தானங்க. அந்த மக்கள் பல வருஷமாக போராடுறாங்க. அன்றைக்கி என்ன பண்ணாங்க? ஊர்வலமாக மனு கொடுக்க வராங்க கலெக்டர்கிட்ட. அது என்ன தவறாக இருக்க முடியும்? ஏன்னா அவங்க கையில் ஆயுதங்களோடு வந்தாங்களா? அவங்க என்ன நக்ஸலைட்ஸா? அவங்க என்ன தீவிரவாதிகளா? அவர்கள் கையில் என்ன வெடிகுண்டு இருந்ததா? கத்தி இருந்ததா? என்ன இருந்தது? வெறும் கோரிக்கை மனு பேப்பர் தான் இருந்தது. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் அந்த மக்களை சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தது யாரு? துணை தாசில்தார் சுற்ற முடியுமா? ஒரு மக்களை பார்த்து ஷூட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகாரம் துணை தாசில்தாருக்கு இருக்கா? சிஎம் கிட்ட இருந்து சீஃப் செக்ரட்டரிக்கு ஆர்டர் வரணும், சீஃப் செக்ரட்டரி கலெக்டருக்கு சொல்லணும், கலெக்டர் அதுக்கப்புறம் தான் தாசில்தார்ட்ட சொல்லணும். அப்பாவை மக்களை சுட சொல்லி ஆர்டர் கொடுக்க யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் அன்றைக்கி எப்படி சுட்டிங்க? அப்படியே நீங்கள் சுடுறதுனா எப்படி சுடணும்? வானத்தை நோக்கி சுடணும், இல்லை ரப்பர் புல்லட்டுன்னு இருக்கும் அதை முட்டிக்கு கீழே சுடணும், இல்லைன்னா தண்ணீர் கொண்டு பீச்சி அடிக்கணும். இப்படி தானே பண்ணணும். நெஞ்சுக்கு நேர லேட்டஸ்ட் மிஷின் கண்ணை வச்சு சுட்டிங்களே, இது நியாயமா? இந்த பாவத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாமா? ஒரு 17 வயசு பொண்ணுக்கு அந்த குண்டு வாய் வழியாக போய் தலையில் வெளியில் வருது. இதெல்லாம் இந்த ஆட்சியில் இது வரைக்கும் முதலமைச்சர் வாய் திறந்தாரா? யார் சொன்னாங்க? யார் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு? எப்பவுமே சொல்கிறேன், அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும். எங்கள் சின்னம்மா மேலே அநியாயமாக அம்மாவுடைய மரணத்தில் மர்மோன்னு நீங்கள் இன்றைக்கி என்ன ஆச்சு? கொடநாடு சம்மந்தப்பட்டிருப்பது யார்? நீங்கள் தெஹல்கா முன்னாள் ஆசிரியர் என்ன? அவர் என்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இல்லை வேறு ஏதாவது கட்சி? அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர். இந்தியா பூரா பல வழக்குகளை இந்த மாதிரி மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கார். கல்கட்டாவில் சாரதா சீட் ஃபண்ட்ஸ்லேருந்து பங்கார் லக்ஷ்மண்லேருந்து பல வழக்குகளை நிரூபிச்சிருக்கார். இன்றைக்கி அவர் சந்தேகத்தை எழுப்புறார். முதலமைச்சரோட கடமை என்ன? ஏங்க, சின்னம்மாவுக்கு சொந்தமான இடத்தில் நாங்கள் உள்ளே போக முடியுமான்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி மேட்டூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், அம்மாவை நான் சந்தித்தேன். சொன்னது எடப்பாடி பழனிசாமி. விசாரணை ஆணையம் அதையும் கருத்தில் எடுத்துக்கணும். அம்மாவை நான் சந்தித்தேன், காவேரி ஆணையத்தை பற்றி திமுக எங்களுக்கு அக்கறை இல்லைங்குது. நான் சந்தித்த போது பொதுப்பணித்துறை அமைச்சராக நானும் கலந்துக்கிட்டேன். அம்மா அதிகாரிகளை கூப்பிட்டு டெல்லியில் போய் காவிரி ஆணையத்தை என்ன பேசணும்னு சொன்னாங்கன்னு சொன்னார். நான் அதே எடப்பாடி பழனிசாமி கேட்குறேங்க, சின்னம்மாவுக்கு சொந்தமான இடத்துல நாங்கள் ஏங்க ஆள் அனுப்புகிறோம்? இந்த கொலை சம்பவம் நடக்கும் போது சின்னம்மா இங்கே இல்லை. பிப்ரவரியிலே அவங்க பரப்பன அக்ரஹாரத்துக்கு போயாச்சு. அதன் பிறகு எங்கள் துணை பொதுச்செயலாளர் மேல் ஏப்ரல் மாதம் ஒரு தவறான யாருக்கு லஞ்சம் கொடுக்க சொன்னார்னே தெரியல, இது வரைக்கும் நிரூபிக்கலை. ரெட்டலைக்கு லஞ்சம் பேசினார்னு அவரையும் கொண்டு போய் திகார் ஜெயிலில் வச்சுட்டீங்க. கொடநாடு சம்பவம் நடக்கும்போது சின்னம்மாவும் இங்கே இல்லை, துணை பொதுச்செயலாளரும் இங்கே இல்லை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடநாடு அம்மா வீட்டில் எப்போவுமே கரண்ட்டு கட் ஆகாது. அம்மா வாழ்ந்த இடம், அங்கே அண்டர் கேபிள் கரண்ட் இருக்குது. அப்படியே போனாலும் பெரிய ஜென்ரேட்டர் இருக்குது. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு விளக்கு கூட எரியலை. அம்மாவோட வீட்டில் இருந்த காவல்துறை யாருமே எனக்கு இல்லை. சிசிடிவி கேமரா கிட்டத்தட்ட 42 கேமரா இருக்குது, 42 கேமராவும் இல்லை. அப்போ என்ன நடந்தது? அன்றைக்கி முதலமைச்சர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. இதை கண்டுபிடிச்சி வெளியே சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சர் இருக்குது தானே. அவங்க உள்ளே போகிறாங்க, காவலாளி இறந்து போகிறார், கொள்ளையடிச்சிட்டு வந்து வெறும் வாட்சையும் ஒரு கிறிஸ்டல் கிரீன் மட்டும் கொள்ளையடிச்சோங்கிறாங்க. ஆனால் சயான் சொல்கிறார் அது இல்லை, டாக்குமெண்ட் அடுப்பை தான் எங்களை கனகராஜ் அமிச்சாருங்கிறாரு. அந்த கனகராஜ் சம்பவம் நடந்த சில நாட்கள்லேயே இறந்து போகிறாரு. சயானுக்கு ஆக்சிடென்ட் ஆகி மனைவியும் குழந்தை இறந்து போகிறாங்க, இவர் தப்பிக்கிறாரு. அந்த கேமரா வைத்திருந்த ஆப்ரேட்டர் இறந்து போகிறாரு. இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கும் போது இன்றைக்கு முதலமைச்சருடைய பொறுப்பு இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு குற்றம் வந்தாச்சு, நீங்கள் எங்களுக்காக விசாரணை ஆணையம் வச்சிங்க, நாங்கள் சிபிஐ கேட்டோம், நீங்கள் விசாரணை ஆணையம் வச்சிங்க. இப்போ உண்மை வெளியில் வருது, யார் உண்மையை சொன்னாங்க, யார் பொய் சொன்னாங்க அம்மா மரணத்தில். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சம்பவத்தில் ஒரு விசாரணை ஆணையம் இன்னைக்கு இருக்கிற துணை பொதுச்செயலாளர் சொன்னதை போல இன்னைக்கு இருக்கிற நீதிபதியை வச்சு வைங்க. ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? சிபிஐ வைங்க, உலக மக்களுக்கு நான் இதை தெரியப்படுத்துங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பேசக்கூடாது நான் பேசக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக சொல்ல முடியாது. இன்னொரு கொடுமை, குக்கர் சின்ன எங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படி அலைகிறீங்க? குக்கர் சின்ன உண்டா நாங்கள் கேட்குறதுக்கு? அதான் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வச்சு வாங்கிட்டீங்கல்ல ரெட்டையிலைய. நான் தேர்தல் ஆணையம் நிச்சயமாக இந்தியாவில் இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி நடக்கலை, நான் பகிரங்கமாக குற்றம் சொல்கிறேன். தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட இருக்கும்போது
நம்ம என்ன பண்ணாங்க, இதே சென்னையில் ஸ்ரீவாரி மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டப்பட்டு பொதுச் செயலாளராக சின்னம்மாவை தேர்ந்தெடுத்து அத்தனை நான் உட்பட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு சின்னம்மா வீட்டில் கொண்டாந்து சின்னம்மா கூட அங்கே வரல கொடுத்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புகிறோம். துணை பொதுச் செயலாளர் அதை கையெழுத்து போட்டிருக்காரு. உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இல்லை பன்னீர்செல்வம் சில அஃபிடவேட் கொடுத்துருக்காரு, நீங்கள் இன்னும் நிறைய கொடுங்கன்னு சொல்லும் போது 7.5 லட்சம் அஃபிடவேட் அன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட இருக்கும்போது அனுப்பிச்சோமா இல்லையா? தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் 122 எம்எல்ஏக்கள் எங்கள் பக்கம் இன்றைக்கி இருக்காங்களா இல்லையா? நீங்கள் நியாயப்படி பார்த்தா அங்கே சின்னம்மாவுக்கு தானே நீங்கள் ரெட்டையிலையும் கட்சியும் கொடுத்துருக்கணும். இந்த கட்சி ஆட்சிக்கு அம்மா அம்மான்னு பேசுகிற எடப்பாடி ஓபிஎஸ்ஸை கேட்குற, அம்மா உருவாக்கின கட்சியை அழித்து ரெட்டையிலை சின்னத்தை முடக்கி அம்மா கை காட்டியை வெற்றி பெற செய்த எங்கள் 18 எம்எல்ஏக்களையும் இன்னைக்கு எம்எல்ஏ இல்லாமல் தகுதி நீக்கம் செஞ்சுருக்கீங்களே, இது என்ன நியாயம்னு கேட்குற. நீதிமன்றத்தில் எங்களுக்கு நியாயம் கிடைக்காம போகலாம், எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் சொல்கிறேன், மக்கள் மன்றத்தில் அந்த நியாயத்தை மிக விரைவில் மக்கள் எங்களுக்கு வழங்குவாங்க. நீதிபதிங்க 122 பேரோட கொடுக்குறோம், தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா பிஜேபி சொல்லலைல்ல. அதுவே ஓபிஎஸும் இபிஎஸும் கைகோர்த்த பிறகு 111 எம்எல்ஏக்கள் எங்கள் மாவீரர்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகிய பிறகு 111 பேர் கொண்டு போய் கொடுத்த உடனே தூக்கி கையில் கொடுத்துட்டீங்களே, இதுதான் தேர்தல் ஆணையத்தோட ஜனநாயகமா? நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறீங்களே, நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும், நாங்கள் ஏன் குக்கர் சின்னத்தை வழங்க வேண்டும், அது இன்னும் பதிவு செய்யப்படாத கட்சின்னு ஏன் பதிவு பண்ணல? நாங்கள் ஏன் அமைப்பாக வச்சுருக்கோம்? அதிமுக வழக்கு கோர்ட்டில் இருக்குது, ரெட்டையிலை சின்னத்தினுடைய வழக்கு கோர்ட்டில் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை மீட்டெடுக்கணும். இது எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ உருவாக்கிய இயக்கம் இல்லை, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம். எம்ஜிஆர் கை காட்டிய சின்னம். அவருக்கு பிறகு தன் உடல்நலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் மக்களுக்காகவே வாழ்ந்த என் இதய தெய்வம் அம்மாவுடைய வெற்றி சின்னம். அந்த சின்னத்தை துரோகிகள் கையில் கொடுப்போமா? கூட கும்பிட்டு போடுறவங்க கிட்ட கொடுப்போமா? பிஜேபி அடிமையில இருந்த ஆட்சி நடத்துறவங்க கிட்ட கொடுப்போமா? அதை மீட்கிறதுக்காக நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கும் போது நாங்கள் கட்சியை நாங்கள் இப்போ அங்கீகாரம் பண்ணால் அப்புறம் அந்த கட்சியை நம்ம எப்படி வாங்க முடியும்? அந்த சின்னத்தை நம்ம எப்படி பெற முடியும்? ஆகவே தான் நாங்கள் அமைப்பாக இன்றைக்கி நடத்துகிறோம். சரி, குக்கர் சின்னம் இப்போ யார்கிட்டையும் கிடையாது. நீங்கள் எங்களுக்கு குக்கரை கொடுத்தீங்க ஆர்கே நகரில், நாங்கள் தோற்று போய் கேட்டால் கூட நீங்கள் சொல்லலாம். தோற்று போனதுக்கப்புறம் கேட்குறீங்களே மறுபடியும். ஆர்கே நகர் எலெக்ஷன் ஒரு வரலாற்று மைல்கல் இந்தியாவில். ஆளும் கட்சி ஒருபுறம், இரட்டையிலை சின்னம் கட்சி பேரோட 33 மந்திரிகள், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் உட்பட எல்லாரும் தெரு தெருவாக போகிறாங்க. இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் 12 கட்சி கூட்டணி. அவர் என்ன பண்ணுறார்? இப்போது அம்மா இருக்கும் போது நாம் ஏன் போனார், சைக்கிள் ஓட்டினார், ஜிகர்தண்டா சாப்பிட்டார், தோசை சாப்பிட்டார், ஸ்டாலின் என்னென்னமோ பண்ணி பார்த்தார், பேண்ட் ஷர்ட்லாம் போட்டார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஜனங்க சொல்லிட்டாங்க, அவங்க அப்பா இருக்கும் போதே அவரை வேணான்ட்டாங்க. அப்பாவும் இல்லை. ஒரு திருவாரூர் தேர்தலை உங்கள் அப்பா வெற்றி பெற்ற தொகுதியை 68,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதியை உங்கள் அப்பா இறந்து 6 மாதம் ஆகலை, அந்த அனுதாபத்தை சொல்லி கூட ஓட்டு கேட்க பயந்துட்டு எங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய இடத்துல தானப்பா இன்னைக்கு ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் இருக்கீங்க. மைக்கு வந்து டெபாசிட் இழந்தது, என்னாச்சு? குக்கருடைய விசில் சத்தம் இந்தியா பூரா ஒழிச்சது. ஆகவே இனி எந்த தேர்தல் வந்தாலும் இதோ வந்து கொண்டிருக்கும் மக்கள் செல்வர் நம்முடைய தலைவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். எல்லா பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் ஜெயிக்க போவது நாம் தான். நாளை நமதே, நாளைய தமிழகம் நமதே, விரைவில் இரட்டை இலையும் நமதே என்று கூறி வருகை புரிந்து கொண்டிருக்கும் தலைவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.